அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ தமிழ் கிளாஸ் எடுக்க போறேன். சரியா? தமிழ் கிளாஸ்ல இன்னைக்கு முதல்ல வர்ற பாட்டு சிறுபஞ்சமூலம். இந்த பாட்டை உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். சரியா? சிறுபஞ்சமூலம்னா தலைப்புலே ஒரு அர்த்தம் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? சிறுனா என்னது? சிறிய. பஞ்சம்னா என்னது? பஞ்சம், பஞ்சு, பாஞ்ச் அப்படின்னா அது என்ன வார்த்தையை குறிக்கும்? பாஞ்சுல எது? அஞ்சு குறிக்கும். அஞ்சு விதமான கருத்துக்களை ஒரு பாட்டுல சொல்றதுனாலதான் இந்த பாட்டுக்கு பேரு சிறுபஞ்சமூலம்னு பேர் வந்து. இதுல ஒவ்வொரு லைன் வாசித்து அதுக்கு நான் அர்த்தம் சொல்ல போறேன். சரியா? கண்வளப்பு கண்ணோட்டம் சொல்லுங்க. கால்வளப்பு செல்லாமை. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி தரணும். கண்ணுனா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? கண்ணுனா என்னது? நம்மளுடைய கண்ணு பார்க்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு உறுப்பு. கண்வளப்பு கண்ணோட்டம். கண்ணுக்கு அழகு, வனப்புனா அழகு. எல்லாத்தையும் வனப்புன்னு வரும் இந்த பாட்டுல. வனப்புனா என்ன செய்யும்? அழகை குறிக்கும். கண்ணுக்கு எது அழகுனா மற்றவங்களை பார்த்தா நம்ம இறக்கும் கொள்ளணும். சரியா? கண்ணோட்டம்னா இறக்கும் கொள்ளணும். கண்ணு நம்மளுக்கு கடவுள் படைச்சதுக்கு கண்ணுக்கு வந்து ஒரு அர்த்தமே என்னதுன்னா மற்றவங்களை பார்த்தா நம்மளுக்கு என்ன செய்யணும்னா இறக்க வரணும். இப்போ தெருவில் வந்து ஒரு பிச்சைக்காரங்க வராங்க, இவங்கெல்லாம் யாரும் இல்லை, ஓடு அடுத்து விட்டுருப்போம் அப்படின்னு நம்ம மிரட்டக்கூடாது. அவங்க முடியாம வந்தா, அவங்களுக்கு கை கால் குணமா இருந்தா, அவங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தா நம்மளால உதவியை நம்ம என்ன செய்யணும். அதுதான் இரக்கம் கொள்ளும். மற்றவங்களை பார்த்து நம்ம இறக்கப்படுறது. அதுதான் கண் வளர்ப்பு கண்ணோட்டம். கால் வளர்ப்பு செல்லாமை அப்படின்னா கால் வளர்ப்பு. கால்னா என்னது? நம்மளுடைய ரெண்டு கால்களும் எல்லா இடத்துக்கும் செல்லக்கூடாது. சரியா? அது மாதிரி தீய வழிகளுக்கு செல்லக்கூடாது. நல்ல பாதையில மட்டும்தான் செல்லணும். அதே மாதிரி மத்தவங்கிட்ட கேட்கறதுக்கு செல்லக்கூடாது. மத்தவங்கிட்ட பெக் பண்ணியே எனக்கு தாயா அப்படின்னு போயிட்டு நம்ம கேட்கறதுக்காக அந்த கால் போகக்கூடாது. ரைட்டா? புரியுதா? அப்ப கால் கடவுள் படைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மத்தவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கு போய் நிற்க கூடாது. அந்த காலு தீய வழியில போகக்கூடாது. புரியுதா? அப்ப இன்னொரு நான் சொல்லி தரேன். கண் வளர்ப்பு கண்ணோட்டம் மிஸ் என்ன அர்த்தம் சொல்றேன்? கண்ணுக்கு எது அழகுனா மற்றவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? கால் வளர்ப்பு செல்லாமைனா என்ன அர்த்தம்? செல்லக்கூடாது. வேற யாருக்கிட்டையும் நம்ம பொருள் வாங்குறதுக்காக போகக்கூடாது. சரியா? எண் வளர்ப்பு இத்துணையா. அதாவது ஆராய்ச்சி. என்னன்னா ஆராய்ச்சி. ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்க குழப்புவாங்க, ஏன் இது சரியா வராது அப்படிம்பாங்க, ஏன் இது நல்லா வருவாங்க. அப்படிலாம் குழம்பாம நம்ம இப்படி செய்யணும், இந்த மரப்படிதான் செய்யணும் அப்படிங்கறது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம உரைச்சி அதை செய்யறதுக்கு தான் என் வளர்ப்பு இத்துணையா. நான் செய்யறது கரெக்ட் தான், நான் செய்யறது சரியா தான் இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கிறது. இப்ப நம்ம ஒரு சில முடிவெடுக்கும் போது யோசிப்பாங்கல்ல, ஐயோ இது சரியா வருமா, இது தப்பா வருமா, இப்படி நம்ம செய்யலாமா, அப்படி செய்யலாமா யோசிப்பலாம். யோசிச்சுட்டு கடைசியில ஒரு ஸ்ட்ராங் முடிவு எடுக்கணும்ல, அந்த ஸ்ட்ராங் முடிவுல இருந்து மாறக்கூடாது. அந்த கடைசியா எடுத்த முடிவுபடிதான் நம்ம என்ன செய்யணும்? போகணும். அதுதான் என் வளர்ப்பு இத்துணையாம் என்றுரைத்தார். நம்மளுடைய முடிவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அந்த முடிவுல என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். குழப்ப நிலையில இருக்கக்கூடாது. மற்றவங்க சொல்லும் போது நம்ம குழம்பக்கூடாது. இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ சிறுபஞ்சமூலத்துல இன்னைக்கு 3 கருத்து நான் சொல்லி தந்திருக்கேன். கண் வளர்ப்பு கரெக்டாக கண்ணுக்கு நம்ம இறக்கம் கொள்ளணும். கண்ணு இருக்கிறதுக்கு அழகு. காலுக்கு எது அழகுனா மற்றவங்கள்ட்ட போய் பொருளை வாங்க போகக்கூடாது. தீய வழிகள்ல போகக்கூடாது. என் வளர்ப்பு இருக்கணையா, இதுதான் முடிவு அப்படின்னு ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கிறது. இந்த 3 அர்த்தத்தையும் யாராவது ஒருத்தர் எழுதி சொல்ல, சிப்பி எழுதி சொல்லு. கண் வளர்ப்பு கண்ணோட்டம் என்ன அழகு? அங்க நிலை சொல்லு. கண்கணக்கு கண்ணோட்டம்னா மித்தவருக்கு இரக்கம் காட்டுறது. கால்வளப்பு செல்லாமைனா பிறரிடம் பொருளை வேண்டி செல்லக்கூடாது. அப்புறம் தீய வழியில போகக்கூடாது. அப்புறம் என் வளர்ப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் பண்ணணும்னா ஒரு ஆராய்ச்சி செய்யறாங்க, அது மத்தவங்க குழப்புவாங்க. நான் சொல்றதுதான் சரி, அப்படி உரைச்சு பேசுறதுதான் என் வளர்ப்பு. வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எல்லாருமே வீட்டுல போயிட்டு சிறுபஞ்சமூலம் பாட்டை என்ன செய்யணும்? காலமா படிச்சுட்டு வரணும். அப்புறம் இதுக்கு அர்த்தமும் நீங்க என்ன செய்யணும்? நீங்க ரீகால் பண்ணிட்டு நீங்க சொல்லி பார்த்து நாளைக்கு மிஸ்ட வந்து சொல்லணும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.